அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய பதிவிலே உணவு இறையாண்மை பற்றி பேச முனைகின்றோம். ஆம், உலகத்தில் உற்பத்தி செய்கின்ற உணவில் அல்லது உணவு உற்பத்தியிலே ஈடுபடுகின்றவர்களில் மிகவும் பெரும்பான்மையினராக பெண்களுடைய வகிப்பாக மிக முக்கியமாகின்றது. ஆனாலும் கூட அந்த உணவை தயாரிக்கின்ற இந்த பெண்களுக்கு அந்த உணவை தயாரிப்பதற்கான ஏற்ப ஊதியம் கிடைக்கின்றதா, அல்லது போஷாக்கான உணவு கிடைக்கின்றதா, அல்லது சுகாதார ரீதியான உணவு கிடைக்கின்ற என்றால் இல்லை என்றே கூற வேண்டும். நிறைய பெண்கள் பாதிப்புக்குள்ளாகின்றனர். உலக அளவிலே பல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளிலே அல்லது இன்ஃபார்மல் செக்டர் அல்லது முறைசாரா தொழிலிலே ஈடுபடுகின்ற பெண்கள் அதிகளவான உணவு உற்பத்தி நிலையங்களிலே தங்களுடைய உழைப்பை செலுத்தி வருகின்றனர். அவ்வாறு பார்த்தோமானால் ஒரு நாடு தன்னுடைய பிரஜைக்கு அல்லது தன்னுடைய பிரஜைகளுக்கு உணவு உரிமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் உணவு இறையாண்மை என்று கூறினால், அந்த உணவு இறையாண்மைக்குள் உள்ளே சுகாதாரமான உணவு, ஊட்டச்சத்து உள்ள உணவு, பாதுகாப்பான உணவு போன்ற பல விடயங்கள் உள்ளடக்கப்படுகின்றன. அதேபோல் பெஸ்டிசைட் ஃப்ரீ அல்லது பூச்சிக்கொல்லியற்ற உணவாக அது இருக்க வேண்டும். அப்போதுதான் அது மக்களுக்கு அல்லது அந்த பிரஜைக்கு பிரச்சனையற்ற அல்லது பாதிப்புக்குள்ளாகாமல் இருக்கக்கூடிய பெற்றுக்கொள்ளக்கூடிய உணவாக இருக்கும். ஆனால் இன்று பல நாடுகளிலும் பல்வேறு வகையான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி உணவு உற்பத்தியிலே ஈடுபடுகின்றனர். அல்லது நாங்கள் சொல்வோம் டேக் அவே ஃபுட் என்ற எடுத்து செல்லக்கூடிய உணவு வகைகள் கடைகளிலே பல உணவு தயாரிப்பு நிலையங்களிலே விற்கப்படுகின்றது. இந்த உணவு சுத்தமாக இருக்கின்றது என்றால் ஆம், சுத்தமாக இருக்கின்றது. ஆனால் அது ஊட்டச்சத்தான உணவா என்றால் அது இல்லை என்றே கூற வேண்டும். நிறைய உணவுகளிலே மக்களுக்கு கிடைக்க வேண்டிய போதியளவான ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார ரீதியான விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை என்றே கூற வேண்டியிருக்கின்றது. ஏனெனில் இன்று சமூகத்திலே நோய்வாய்ப்புக்கு உள்ளாக்கப்படுகின்றவர்களை பார்க்கும்போது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கின்றது. இன்று அளவில் பல்வேறு மக்களுக்கு அல்லது சிறார்களுக்கு, பெண்களுக்கு பல்வேறு நோய்களுக்கு அவர்கள் உள்ளாகின்றார்கள். உதாரணத்துக்கு மலையகத்தை எடுத்துக்கொண்டால் மலையக மக்கள் மிகவும் குறைந்த வருமானத்தில் வாழக்கூடியவர்களாக அல்லது ஒரு மக்கள் சமூகமாக இருக்கின்றனர். எனவே இவர்களுடைய சம்பளம் அல்லது இவர்களுடைய உழைப்பு வருமானம் அவர்களுக்கு ஊட்டச்சத்தான உணவை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது அல்லது முடியாமல் இருக்கின்றது. இதனால் அவர்களுடைய ஊட்டச்சத்து குறைவினால் இலங்கையின் ஏனைய சமூகங்களையோடு ஒப்பிடும் போது மலையக சமூகத்திலே குறிப்பாக சிறுவர்கள் மந்த போஷாக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றனர் அல்லது ஊட்டச்சத்து குறைவு ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல் அங்கே இருக்கின்ற பெண்களை பார்த்தோமானால் அவர்கள் இரத்த சோகை நோய்க்கு உட்பட்டிருக்கின்றார்கள். இது என்னத்தை குறித்து காட்டுகின்றது அல்லது எதனால் இவை ஏற்பட்டிருக்கின்றது என்று பார்த்தோமானால் அவர்களுக்கு ஊட்டச்சத்தான உணவு, அதே நேரம் சுகாதார ரீதியான உணவு, நல்ல போஷாக்கான உணவு கிடைக்கவில்லை என்பதை குறித்து காட்டுகின்றது. எனவே ஒவ்வொரு அரசாங்கமும் அல்லது அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளிலே உள்ள அரசாங்கங்கள், அதே போல் உலக நாடுகளும் தங்களுடைய பிரஜைகளுக்கு உணவு இறையாண்மையை உறுதி செய்ய வேண்டிய கடப்பாடு உள்ளது என்றே நாங்கள் கூற விளைகின்றோம். எனவே அது அவர்களுடைய பொறுப்பும் கூட. எனவே நாங்கள் அரசாங்கத்திடம் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். மலையக மக்களுடைய, குறிப்பாக மலையக சமூகத்திலே வாழுகின்ற சிறார்கள், பெண்களுடைய மந்த போஷாக்கு நிலைமையை நிவர்த்தி செய்வதற்கும், பெண்களுடைய இரத்தச்சோகை நோய் அல்லது அதிலிருந்து விடுபடுவதற்கு அவர்களுக்கு போதிய அளவான அவர்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும்
அவர்களுக்கு தேவையான போஷாக்கு மற்றும் சுகாதார ரீதியான விடயங்கள், உணவு இறையாண்மை, உணவுக்கான உரிமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இந்த பதிவிலே பதிவு செய்ய விரும்புகின்றோம். அதேபோல் மலையக மக்கள் மட்டுமல்ல, இலங்கை வாழ் சமூகமும் அதே நேரம் உலக சமூகமும் எந்த உணவு நமக்கு போஷாக்கானது, எந்த உணவு நமக்கு பாதுகாப்பானது என்பதை தெரிவு செய்து உண்ண வேண்டும். அது மிக முக்கியமாக இருக்கின்றது. மிகவும் இளம் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நீங்கள் நிறைய குழந்தைகள், இளம் பிள்ளைகள் இன்டர்நெட் கஃபே அல்லது தொழிலுக்காக செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு உணவு ஏதாவது ஒரு உணவை அவர்கள் அந்த பசியை போக்கிக் கொள்வதற்காக உட்கொள்கின்றார்கள். அது எந்த உணவாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு எண்ணத்திலேயே அவர்கள் அதனை பெற்றுக்கொள்கிறார்கள், உண்கிறார்கள். ஆனால் அதில் எவ்வளவு போஷாக்கு இருக்கின்றது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள முனைவதும் இல்லை, அல்லது அதை பற்றி அக்கறை மிக குறைவாக இருக்கின்றது. எனவே அதுவும் மிக ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவதற்கு மிகவும் தடையாக இருக்கின்றது. எனவே இளம் பெண்கள், இளம் பிள்ளைகள், இளம் பிராயத்தினர் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். தங்களுடைய உணவை தெரிவு செய்யும் போது அந்த உணவு ஊட்டச்சத்தான உணவா, இதனை நாங்கள் உட்கொள்ளலாமா போன்ற விடயங்களை கவனிக்க வேண்டும். அதே போல நிறைய குளிர்பானங்களை அவர்கள் குடிக்கின்றார்கள். இந்த குளிர்பானங்களினாலும் பல்வேறு விதமான நோய்களுக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுகின்றார்கள். எனவே என்னவென்றால், நாங்கள் விஞ்ஞான பாடத்திலே நமக்கு படிப்பிப்பார்கள், நாங்கள் உள்ளெடுக்க வேண்டுவது ஆக்சிஜன் வாயு, வெளிவிட வேண்டுவது கார்பன் ஆக்சைடு வாயு. ஆனால் குளிர்பான போத்தல்களிலே அடைக்கப்பட்டிருப்பது கார்பன் ஆக்சைடு வாயு. எனவே அதனை உட்கொள்ளும் போது அது உடம்பிலே பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே இவ்வாறான பல விடயங்கள் இருக்கின்றன உணவு இறையாண்மை அல்லது உணவு பாதுகாப்பு சம்பந்தமாக நாங்கள் பேசும்போது. எனவே உணவு இறையாண்மை என்ற விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொண்டால் இந்த பல விடயங்களும், உணவு சம்பந்தமான இந்த பல்வேறுபட்ட விடயங்களையும் நாங்கள் அவதானிக்க வேண்டும். நாங்கள் மக்கள் அவதானிப்பது மட்டுமல்ல, அரசாங்கமும் அவதானிக்க வேண்டும். அனைத்து தரப்பினருக்கும் ஊட்டச்சத்து அல்லது உணவு ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். வளமான மண் இருந்தால்தான் வளமான பயிர் விளையும். எனவே வளமான பயிர் விளைந்தால்தான் ஆரோக்கியமான உணவு கிடைக்கும். ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிவகுக்கும். இவ்வாறான பல விடயங்களை உள்ளடக்கியதுதான் உணவு இறையாண்மை. எனவே இந்த பதிவானது நாங்கள் குறிப்பாக பெண்களையும் சிறார்களையும் குறிப்பாக மலையக சமூகத்தை விழிப்புணர்வு ஊட்டுவதற்காகவே இதனை நாங்கள் பதிவு செய்கின்றோம். வாய்ப்புக்கு நன்றி.